என்னை எவ்வளவு விரோத உணர்வோடு அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட என்னை பார்த்து பேசும்போது அவர்களால் சிரிக்காமல் பேச முடியாது. காரணம் சொன்னதே கேட்கறதில்லை. ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சந்தித்தார். அவர் கேட்டார், ஏன் இவ்வளவு திட்டிருக்கேன் உன்னை பத்தி, நீ என்னை பத்தி பார்க்கும் போதெல்லாம் திட்டவும் மாட்டேங்க, ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்க, வெளியும் பேச மாட்டேங்க, சிரிக்கிறீ அப்படின்னு. நீங்க திட்டதெல்லாம் நான் படிச்சாதானே உங்க மேல கோபம் வரப்போகுது. இல்ல மற்றவங்க சொல்லி இருக்க மாட்டான், சொன்னதை கேட்டு எண்ணத்தை உருவாக்கிட்டா சொன்னாலும் நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். சிலவற்றை படிக்க வேண்டும். அதை படிக்கும் போது அவர்கள் எந்த நிலையிலும் சொல்லுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தோமானால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வராது. அதுவும் சாமத்தான் பேச்சுவன்மை இருந்தால் எப்படி திருப்பி சொல்லலாம் என்பது வரலாம். மணமக்களை சொல்லும் பொழுது அரசியலை பற்றி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இப்போது இல்லை என்றாலும் நாட்டின் நிலையை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்விலேதான் வேலூர் நாராயணன் அவர்கள் அந்த பற்றை இங்கே தொடங்கினார் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அவர் சொன்ன வார்த்தை கேட்டுக்கிறோம், ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருப்பார். கொஞ்சம் சேர்த்து விட பாருங்க ஒரு திருத்தம். அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் இருக்கும் வரையில் அதுதான் ஆட்சியில் இருக்க வேண்டும். கோயில் தர்மகர்த்தா என்பதற்கு என்ன பொருள் என்று ஒரு கேட்டார்கள். தர்மத்தின் கர்த்தா, தர்மத்தின் உருவம், தர்மத்தை உருவாக்குகின்றவர்கள் அவர்தான் அடிப்படை என்று பொருள் என்று சொன்னார்கள். அப்படின்னா வேற ஏதாவது மற்றவங்க தர்மம் செய்யறது இல்லையா? கோயில் கட்டி வச்சாங்களே அவர் தர்மகர்த்தா இல்லையா? சப்தம் கட்டினாங்களே அவர் தர்மகர்த்தா இல்லையா? அல்ல, அவர் தர்மத்தை செய்து விட்டார்கள். அந்த தர்மத்தை காக்கின்றவர்கள், பாதுகாக்கின்றவர்கள், வளர்க்கின்றவர்கள் தர்மகர்த்தாக்கள்.